तो नदियां होंगी। பாலாலான நதிகள் இருக்கும். क्या? என்ன? पानी की नदियां नहीं होंगी। தண்ணீரான நதிகள் இருக்காதா? தண்ணீரான நதிகள் இருக்காது. नदियां दूध की होंगी। நதிகள் பாலுடையது இருக்கும். दूध की नदियां, ये एक मुहावरा है। அந்த பாலின் நதி என்பது ஒரு பழமொழியாகும். दूध घी की नदियां बहती हैं। அங்கே பாலாறு ஓடுகிறது, நெய்யாறு ஓடுகிறது என்று ஒரு பழமொழியாக இருக்கிறது. वास्तव में दूध की नदियां नहीं होती हैं। உண்மையில் பாலான ஆறு வந்து பாலாறு இருக்காது உண்மையில். लेकिन गायों से दूध इतना जास्ती निकलेगा, ஆனால் அந்த பசுமாடுகளிலிருந்து அந்த அளவுக்கு அதிகமாக பால் சுரக்கும். जैसे विलायती गायें, अभी बरसी आदि गायें, எது போல அந்த வெளிநாட்டின் பசுமாடுகள், ஜெர்சி மாடுகள் இருக்கிறது. ढेर सारा दूध देती है। அது ஏராளமான பாலை தருகிறது. जैसे ऑटोमेटिक उन गायों से इतना दूध मिलेगा, इतना அது போலதான் அந்த பசுமாடுகளிலிருந்து அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அளவுக்கு பால் வரும், दूध मिलेगा, அந்த அளவுக்கு பால் கிடைக்கும். जैसे चारों तरफ परनाले बह रहे हों। எது போல நாலா பக்கத்தில் வந்து அந்த வடிகால் வந்து ஓடுவது போல, அந்த வடிகால் குழாய்கள் இருப்பதை போல நாலா பக்கத்திலும் பால் இருக்கும். वो गंदगी के परनाले चारों ओर आज की दुनिया में बहते हैं। இன்றைய உலகத்திலோ அந்த கழுவுநீர் குழாய்கள், வடிகால்கள் தான் நாலா பக்கத்திலும் இருக்கிறது, சாக்கடை போல் இருக்கிறது. और वहाँ दूध के होंगे। அங்கே பாலால் இருக்கும், பாலுடையதாக இருக்கும். तो पूछा, எனவே கேட்டார், दूध की नदियां तो होंगी। பாலின் ஆரோ இருக்கும். अच्छा, अभी क्या पिएंगे? சரி, இப்போது நீங்கள் என்ன குடிப்பீர்கள்? नेचुरल रस के फल अलग अलग होंगे। நேச்சுரலான தனித்தனியான பழங்கள் இருக்கும், இயற்கையான பழங்கள் தனித்தனியாக இருக்கும். खाने के अलग होंगे, पीने के अलग होंगे। சாப்பிடுவதற்கான பழம் தனியாக இருக்கும், குடிப்பதற்கான பழம் வந்து தனியாக இருக்கும். मेहनत करके रस निकालना नहीं पड़ेगा। கஷ்டப்பட்டு வைத்துக்கொண்டு சாப்பிடுவதற்கான அவசியம் இல்லை. हर एक फल इतना भरपूर होगा, ஒவ்வொரு பழமும் இந்த அளவுக்கு வந்து நிறைஞ்சிருக்கும். जैसे अभी नारियल का पानी पीते हो ना, இது போல நீங்கள் இன்று அந்த இளநீர் தண்ணியை பருகிறீர்கள் இல்லையா? ऐसे फल उठाया அது போல பழத்தை எடுக்கிறீர்கள், और जरा सा दबाया கொஞ்சம் அதை அழுத்துவீர்கள், और रस पी लिया। அந்த ஜூஸை குடிக்கிறீர்கள். नहाने के लिए पानी होगा, குளிப்பதற்கு தண்ணீர் இருக்கும். वो भी जैसे आजकल का गंगा जल। அது கூட இன்றைய காலத்தில் இருக்கிற கங்கை தண்ணீர் போல இருக்கும். जिसका पहाड़ों की जड़ी बूटियों के कारण विशेष महत्व होता है। அதுக்கு வந்து அந்த விசேஷமாக அந்த மலைகளிலிருந்து வருவதனால அந்த மகத்துவம் அந்த தண்ணீருக்கு இருக்கிறது. कीड़े नहीं पड़ते हैं, அதில் வந்து புழுக்கள் வந்து விழுவதில்லை. इसलिए वो गंगा जल पावन गाया जाता है। அதனால் தான் அந்த கங்கை நதி பாவனம் என்று பாடப்படுகிறது. वैसे ही அதே போலவே वहाँ पहाड़ों पर ऐसे खुशबू की जड़ी बूटियों के समान அங்கே மலைகளில் அது போல நறுமணம் வீசக்கூடிய அந்த மூலிகைகள் ऐसी ऐसी बूटियां होंगी, அது போல மூலிகைகள் அங்கிருக்கும். तो वहाँ से जल आने के कारण नेचुरल அங்கிருந்து தண்ணீர் வருவதனால் खुशबू वाला वो जल होगा। அந்த இயற்கையாக வந்து நறுமணம் இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கும்.
वहाँ इत्र नहीं डालना पड़ेगा। அங்கே சென்ட் வந்து போட வேண்டி இருக்காது. लेकिन नेचुरल पहाड़ों से क्रॉस करते हुए ஆனால் இயற்கையாக மலைகளிலிருந்து கிராஸ் செய்து ऐसी खुशबू की बूटियां होंगी அதுபோல நறுமணமிக்க மூலிகைகளாக இருக்கும். जो सुंदर खुशबू वाला जल मिलेगा। அங்கே அழகான நறுமணம் கொண்ட தண்ணீராக இருக்கும். वहाँ अमृत वेले टैप नहीं उठाएंगे। அங்கே அமிர்த வேளையில் டேப் வந்து உங்களை எழுப்பாது. नेचुरल ऐसे ऐसे पंछी होंगे இயற்கையாக அது போல பறவைகள் இருக்கும். जिनकी आवाज ही साज होगी। அந்த சத்தங்கள் தான், அந்த பறவைகளின் சத்தங்கள் தான் உங்களை எழுப்புவதற்கான கருவிகளாக இருக்கும். जिस पर आप लोग उठेंगे அதன்படி அதன் சத்தத்தினால் நீங்கள் எழுந்து கொள்வீர்கள். उठने का टाइम सवेरे का होगा। எழுந்து கொள்கிற நேரம் காலை நேரமாக இருக்கும். लेकिन वहाँ थकान नहीं होगी। ஆனால் அங்கே களைப்பு இருக்காது. क्योंकि जब चैतन्य देवताएं ஏனென்றால் சைத்தன்ய தேவதைகள் जागे तब भक्ति में भी भक्त सवेरे उठ करके जगाते हैं। சைத்தன்ய தேவதைகள் எழுந்து கொண்டால்தான் அங்கே பக்தி மார்க்கத்திலும் பக்தர்கள் எழுந்து கொள்வார்கள். भक्ति का महत्व भी अमृत वेले का है। பக்தியின் மகத்துவமும் கூட அமிர்த வேளையினுடையதாகும். जागेंगे तो सवेरे ही, காலையிலே எழுந்து கொள்வார்கள். लेकिन सदा ही जैसे जागती ज्योति बने रहेंगे। ஆனால் எப்போது விழித்துக் கொண்டிருக்கிற ஜோதியாக இருப்பார்கள். कोई हार्ड वर्क तो वहाँ होगा नहीं। எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் அங்கே இருக்காது. न हार्ड वर्क होगा அங்கே கடினமான வேலையும் இருக்காது. और न हार्ड बुद्धि का वर्क होगा। மற்றும் கடினமான புத்தியும் இருக்காது. न कोई किसी प्रकार का बुद्धि में बोझ होगा। மற்றும் எந்த விதமான சுமையும் புத்தியில் இருக்காது. इसलिए वहाँ जागना और सोना समान होता है। அதனால் அங்கே எழுந்து கொள்வது தூங்குவது சமமாக இருக்கும். जैसे अभी अभी सोचते हो எது போல நீங்கள் இப்போது சிந்திக்கிறீர்கள், कि सवेरे उठना पड़ेगा, காலையில் எழுந்து கொள்ள வேண்டி இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். இங்கே वहाँ तो ये संकल्प ही नहीं होगा। அங்கே அந்த சங்கல்பமே எண்ணமே இருக்காது. अच्छा, ये तो सोना और जागना और उठने की बात। சரி, இது எழுந்து கொள்வது தூங்குவதற்கான விஷயமாகிறது.